நீங்கள் முதல்ல யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் நிற்கணும். இங்கே பேசும்போதெல்லாம் தொண்டனுங்கிற வார்த்தை இந்த கட்சியில் கிடையாது, இங்கே தலைவன் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சீமான்கிறவன் இருப்பான் போயிடுவான். தனி மனிதனை தலைமையே இருக்கிற முறையை ஒழிக்கணும். உயர்ந்த தத்துவத்தை தலைமையே இருக்கிறத கற்றுக்கணும். ஏன்னா லீக்வானியும் இல்லை, அதே சிங்கப்பூர் தான். ஏன்னா அவன் வச்ச கட்டமைப்பு தத்துவம் இருக்கு. சேகுவாரா சொல்கிறான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவனுடைய செயல்பாடும் மரணித்து போவது இல்லை. அது இருக்குது. அப்போ அது வழி நடத்தும். அதுதான் அப்படி. இப்போ என் தலைவன் என்னோட இல்லை, ஆனால் முன்வைத்த தத்துவம் நம்மோடு இருக்கு, வழி நடத்துது. இது நம்ம ஒன்றும் இல்லையே, பல ஆயிரம் ஆண்டுகளாக நமக்கு தத்துவங்கள் தான் இருக்குது, கருத்து இருக்குது, அறிவு செல்வம் இருக்குது. அது செயல்படுத்தால் இல்லை. குடிதளி கோல வச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகை தாண்டி தத்துவம் இல்லை. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிங்கிறான். எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி, என் நாட்டில் என் ஆட்சி அப்படி சொல்ல வேண்டியதானவன். எங்கள் திருநாடு, அதில் எங்கள் நல்லாட்சிங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதை சொல்றதை நீங்க கவனிக்கணும். ஆங்கிலம் ஒன்றே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார், அவர்களே தாங்களே அந்நியரானார். நாடு விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் பாடுறான். இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலம் படிங்கிறாங்க, படிச்சு இப்போ ஆங்கிலத்தில் மோகம் கொண்டு படிக்கிறீங்களா, அந்த காலத்திலே இந்த வேலையை செய்ய தொடங்குறாங்கன்னு நினச்சி பாடியிருக்கான் ஒருத்தன். காலஞானத்தில் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார். ஒரு வார்த்தையை போடுறான் பாருங்க, செல்ல தமிழின் தொடர்வற்று போனாருங்கிறான் பாருங்க. ஏன் தமிழின் தொடர்வற்று போகணும்னு சொல்லவே, செல்ல தமிழின் செல்ல தமிழடா அப்படின்னு. அது மாதிரி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிங்கிற ஆட்சி அப்படின்னு சொல்லல. அதை நிறுவுறதுக்கு நிற்கிறோங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க எல்லாரும் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழர் என்கிற தேசிய இனத்தின் விடுதலைக்கு நிற்கிற ஒரு அரசியல் படையில் வீரர்கள், இராணுவ வீரர்கள். நீங்கள் சீருடை அணியவில்லை, கருவி ஏந்தவில்லை, மாறாக அறிவாயுதம் என்கிற கருத்தியலை ஏந்தி நிற்கிறீர்கள். ஒரு அடிமை தேசியனத்தின் விடுதலை படையில், அந்த விடுதலைக்கு போராடுகிற புரட்சிகர அரசியல் படையில் நீங்கள் தளபதிகள். இதில் ஆண் பெண் இந்த பாலியல் வேறுபாடு கிடையாது. நம்முடைய கோட்பாடு இந்த பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை அதெல்லாம் கிடையாது. அது அந்த வெற்றி சொல்ல முதல்ல ஒழிக்கிறோம். அது ஏதோ ஒரு தனியாக ஒரு வேலை மாதிரியே போயிட்டுருக்கான். உங்களுக்கு இந்த சாதிய ஒழிப்பு பேசுகிறான் பார்த்தியா, அவனை ஒழிச்சுனா சாதி ஒழிஞ்சிடும். இந்த சாதி ஒழிப்பு பேசுகிற எல்லா அயோக்கிய பயலுக்கும் தன் சாதி தவிர பிற சாதி ஒழிக்கிறது, இதான் வேலையே. உண்மையா இல்லையா சொல்லு? அதை ஏண்டா அதை கடக்கணும்டா, கடந்து நடக்கணும்டா. இங்கே நின்றுக்கிறது, ஐயோ நாத்தம், ஐயோ நாத்தம், ஐயோ நாறுது, ஐயோ நாறுது. கருமம் பிடிச்சவனை இறங்கி கூட்டி எங்கிட்டு போடு, இல்லைன்னு நடந்து அங்கிட்டு போய் தொலை. இங்கே நின்று நாறுதுன்னு வச்சிருப்பான். ஒரு புரியுதா? இந்த நாத்தம் பிடிச்ச பயிலால தான் நாடு இப்படி. நீங்கள் செய்கிறது என்ன செய்யணும்னே தெரியாமல், இப்போ நான் வரும்போது என்ன செய்யணும்னு தெரியாமல் வந்தேன். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கே வண்டியில் ஏறி வரும்போது வரைக்கும் குழப்பம்தான். இங்கே வந்து இறங்கியும் குழப்பம்தான். இப்படி என்ன செய்யறது ஒரு படபடப்பு நெஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி விட்டாப்ல, நான் என்ன போய் செய்கிறதுன்னு போது, நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கே தெரிய வந்துடும் என்ன செய்யறதுன்னு, அதை செய்யுங்க. என்ன பிள்ளை இப்போ இறங்கும்போது நான் கூட பல தடவை சொல்லியிருக்கேன், நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ளே குதித்தேன் எடுக்க. மூழ்கி போகும்போது தெரியுது என் பரம்பரையே உள்ளதான் கிடக்குது அப்படின்ட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சு, முதல்ல என் இனத்தை கொண்டு விட்டான், என் இனச்சாவு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம விடுதலை கனவை அப்படின்னு தான் இறங்கினேன். ஆனால் அப்புறமா தான் தெரியுது, இவன் எல்லாமே திட்டமிட்டு என் பரம்பரையை அவன் அழிச்சிருக்கான். என் மொழியை அழித்து, என் இனத்தை அழித்து, என் வரலாற்றை மறைச்சி, என் இலக்கியத்தை ஒழித்து, என் வழிபாட்டை அழித்து,
மொத்தமாகவே என்னை முடிக்கிறதுன்னு திட்டமிட்டுருக்காண்டவனை தான் இது வலுவா நின்றுட்டு இந்த வேர் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அது வேறா இருக்கு வெட்டா அப்படின்னு முடிவு. புரியுதுன்னு நினைக்கல. ரொம்ப போட்டு குழப்பிக்காத. உன்னை கேட்பான் என்ன அவரு, டேய் ஒரே ஒரு கேள்விதான். உலகத்தின் தலை சிறந்த மொழி மட்டுமில்ல, முதன் மொழி என் தாய்மொழி தமிழ். அதை எந்த மொழியில் ஆய்வறிங்கன்னு மறுக்க முடியாது, எந்த தொல்பொருள் ஆய்வறிங்கன்னு மறுக்க முடியாது. இதைத்தான் நம்ம தாத்தா காகிதம் இல்லத்தவர்களும் சொல்றாங்க, எவனும் மறுக்க முடியாது. நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளின் முதன்மையானது தமிழ். சீர் சந்தம் யாப்பு அசை தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழிகளில் ஒன்று. எம்மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உலகத்தில் உண்டென்றால் அது தமிழ். அதனால உயர் தனிச்ச மொழி. மற்ற மொழியெல்லாம் வேற மொழியிலிருந்து சொற்கள் கடன் வாங்கணும், ஆனால் எனக்கு இருக்கு, நான் பயன்படுத்துறது இல்லை. ஜன்னல்ங்கிற சாளரம்னு இருக்குது இல்லையா, இப்போ இது மைக்குன்ற ஒளி வாங்கின்னு இருக்குது. எனக்கு எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு, நம்ம பயன்படுத்துறதில்ல. அப்படிப்பட்ட மொழி ஆகச்சிறந்த இலக்கியங்களை எங்கள் தாய்மொழியே கொண்டிருக்குது. எல்லா சமயங்களுக்குமான காப்பியங்களை கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மொழி நீ நினைச்சு பாரு. இன்னைக்கு முதுகலையில் ஆய்வமானவன் கூட குறை சொல்ல முடியாது என்னுடைய குரலை. எழுசீரில் சொற்பிழை இல்லை, எழுத்து பிழை இல்லை, பொருள் பிழை கிடையாது. எங்கள் அவன் என்னங்க இப்படி எழுத்து பிள்ளையா பாடியிருக்கா, அப்படி பொருள் பிள்ளையா பாடியிருக்கா, கம்பன் என்னங்க இப்படி பாடியிருக்கா, பாட முடியும், சொல்ல முடியாது. அதில் நீ என்னத்தை வியக்கணும், எதை கண்டு பார்க்கணும், எதை இப்படி யோசிக்கணும், அவனுக்கே வேண்டாம் தமிழ் படிப்பிச்சு கொடுத்துருப்பான். இவ்வளவு செழுமையான இலக்கியத்தை நெறியை ஒருத்தன் படைக்கிற அளவுக்கு அவனுக்கு எப்படி இவ்வளவு புலமை வந்தது? அதை பார்த்தீங்கன்னா அவனை அதை தேடி போனீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு மூத்த இலக்கண நூல் தொல்காப்பியம்னா அவனுக்கு இவன் படிப்பிச்சிருப்பான். அப்படி தேடி போனேன். அவனே என்பனார் புலவர்னு 100 இடத்துக்கு மேலே சொல்கிறான். என்பனார் புலவர் அவனே. அவனுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காண்டாங்கிறான் அவனே. அந்த மொழியை என்னுயிர் மொழியை என் தமிழை சனியன் ஒளி என்று சொல்றார். அதை ஒரு கேள்வி நமக்கு வருது. இதை தெலுங்குல என்ன இருக்கு? ஒளி. கன்னடத்தில் என்ன இருக்கு? சனியன் ஒளி. இது மலையாளத்தில் என்ன இருக்கு? கர்மா, அதை ஒழிச்சு விடு. அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் உயிரோட நடமாடி இருக்க முடியுமாங்கிற கேள்வி நீ எழுப்பாக்கணும். தமிழ்ல என்ன இருக்கு? சனியன், அதை ஒளி. அது ஒரு காட்டு மிராண்டி மொழி. அதை படித்தா வேலை கிடைக்குமா? அந்த தமிழா உன்னைய படிக்க வச்சது தாய்ப்பால் பைத்தியங்களை. எப்படி இருக்கு பாருங்க. அதை படித்தால் பிச்சையோடு எடுக்க முடியாது. இதுதான் இது ஒருத்தருடைய கருத்து. திருப்பி தமிழர் அரசு என்று பேசுவதெல்லாம் இன எழுச்சிக்கு எதிரானது. உங்ககிட்டே கேட்கிறேன், இது எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? தமிழர் அரசு என்றெல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? நீங்க சொல்லுங்க. அப்படின்னா எப்படி? அப்ப தமிழர் அரசு என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் தமிழர் அரசு என்று பேசுவது என் இன எழுச்சிக்கு உரித்தானது, உரியது. அதான் நாங்க பேசுறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? எவன் என்னுயிர் தமிழ் சனியன் அதை ஒளி என்று சொன்னானோ அவனை ஒழிக்கணும். இவ்வளவுதான் கோட்பாடு. போட்டு அப்படி சொல்றான், இப்படி சொல்றான். அவனுக்கு எதையுமே அறுக்கணும். தாலி அறுக்கணும், கற்பப்பையை அறுக்கணும். இது ஒரு சீர்திருத்தம். எப்படி இது ஒரு சீர்திருத்தம்? திருமணமே பண்ணிக்கொள்ளக்கூடாது. குழந்தை பிறனா பெற்றுக்க. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த பொறுப்பும் இல்லாமல் நீ உன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டு போ. இது சமூக சீர்திருத்தம். இதை ஏற்றுக்கு பாருங்க ஒரு தமிழ் சமூகம். நீ ரொம்பவெல்லாம் கோட்பாடு வச்சுக்காத. தகப்பன் என்பவன் உனக்கு பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் உன் ரத்தவனா இருக்கணும். இங்க பார், தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க கூடாது. அது தன்மான இழப்பு. டேய், எங்க அப்பன் கருப்பா இருக்கிறான், அம்மத்தலம்பா இருக்கு, குள்ளமா இருக்கான், அடுத்த வீட்டுக்காரன் உயரமா இருக்கான், வெள்ளையா இருக்கான், அதனால அவனை அப்பன்னு சொல்ல முடியாது. அது எவ்வளவு மான இழப்போ அப்படி ஒரு இழப்பு. எனக்கு என்னடா கன்னடன் தலைவனா இருக்கிறது? என் ரத்தத்திலே, என் இனத்திலே
ஆயிரக்கணக்கான ஆன்றோரும் சான்றோரும் இருக்காண்டா. என்னடா செக்கிழுத்தவனை விட சிறந்த தலைவன் இருக்கானடா. அயோத்திதாசன் ரெட்டமலை MC ராஜாவை தாண்டி தலைவர் இருக்கானடா. சிவானந்த சிங்காரவளரை தாண்டி தலைவர் இருக்கானா? எனக்கு சொல்லு, நீ சொல்லு. நீ என்ன பெரியார்னா? அங்க ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதரை பேசியிருக்க. அங்க ஈழத்துல ஈழ விடுதலையை முதலாக ஆதரித்து பேசிய தமிழ் பெரியார் யாரு? பெரியார் கியாபே விஸ்வநாதன் நம்ம தாத்தா பேசியிருக்காங்களா? சொல்லுங்க தம்பி. நீ நீ இங்க இவர பெரியார் இருக்கா? யார உங்க ஐயா ஈவேராவ? அவரு ராஜாஜி இருக்கார்ல, ஆரிய எதிர்ப்புப்பா, ஆரிய எதிர்ப்பு. ராஜாஜியை பெரியார், யாரு? ராஜாஜியை பெரியார்னு எழுதியிருக்காப்புல. இப்போ எந்த பெரியார்? நம்ம பெரியாருப்பா. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை தான் நீங்கள் வச்சுக்கணும். நம் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானதுன்னாரு. அதே வாசகத்தை திருப்பி போடு. நம் மீது சுமத்தப்பட்ட திராவிட இழிவை, திராவிட தீண்டாமையை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதை மேலானது. தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழனும் பிறவி கடமையாக எடுத்து செய்யணும். பேர் தெரியணும்டா. திராவிடம்ங்கிற சொல், திராவிடம்ங்கிற அடையாளமே இருக்கக்கூடாது.